வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட விடயங்கள் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். கனடாவையே உலுக்கி இருக்கின்ற ஒரு பெரும் சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. அவைகள் தொடர்பாகத்தான் ஆராயப்போகிறோம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள். ஒரு சில வாரங்களாக உங்களை சந்திக்க முடியவில்லை. ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த காரணத்தினால் நேர்களை சந்திக்க முடியவில்லை. மீண்டும் திரும்பியிருக்கிறேன். இப்பொழுது முதல் காணொலிகள் காலக்கிரமத்தில் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். உங்கள் பலருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் இந்த கிறிஸ் கட்டிடம் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்தன. எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதன் முன்கோடிட்டு அது தொடர்பாக ஆராய்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. நாமல் ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகளுக்கும் இந்த வழக்கை விசாரித்து வருகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பாக இவை இடம்பெற்றிருந்தன. அப்பொழுது பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தன. இந்த வழக்கு விவரம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் நீதிபதியால் கேட்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணிகளிடமும் பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அத்தோடு இந்த வழக்கு தொடர்பான சாட்சிகள் இருவர் இந்தியாவில் இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாட்டிலே பயன்படுத்தப்படுகின்ற நடைமுறைகள் தொடர்பான சாத்தியக்கூறுகள் தொடர்பாகவும் அந்த இடத்தில் வரைவுகள் பல மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வெளிநாட்டிலிருந்து ஒரு சாட்சியாளர்களை அழைத்து வருவதாக இருந்தால் வெளிநாட்டில் மேற்கொள்ளப்படுகின்ற நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீதிபதியால் பல்வேறுபட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பார்க்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அவற்றுக்கான கால அவகாசம் எடுக்கும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்த போதிலும் நாமல் ராஜபக்சவின் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வழமை போன்றுதான் வழக்கு விசாரணைகள் முடிந்த பிற்பாடு வெளியே வந்து ஊடகவியலாளர்களை சந்திக்கின்ற போது நாமல் ராஜபக்ச பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். பல்வேறுபட்ட விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் குற்றப்புலனாய்வு பிரிவு தன்னை விசாரணைக்கு அழைக்கின்ற வேளையில் தான் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்க இருப்பதாக இவர் தெரிவித்திருக்கிறார். எனவே விசாரணை செய்பவர்கள் கேள்வி கேட்கின்ற நடைமுறை மாறி இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பவர்கள் கேள்விகள் கேட்கப் போகிறார்களா என்கின்ற ஒரு தன்மை இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவை விமர்சித்திருக்கிறார் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே ஒரு நாட்டினுடைய குற்றத்தை விசாரிக்கின்ற இந்த குற்றப்புலனாய்வு பிரிவை இவர்கள் விமர்சிக்க முடியுமா என்கின்ற கேள்வி இப்பொழுது பலதரப்பாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது தவிர பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அதை என்னவென்று சொன்னால், இவர்கள் சிறையில் சென்று பிள்ளையானை சந்தித்த விடயம் தொடர்பாகவும், அதாவது நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே இவை இப்பொழுது ஒரு விமர்சனமாக மாறியிருக்கிறது. இவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் வெளிநாடு பயணம் தடைப்பட்டிருக்கிறது. அது தவிர பசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் ஒரு விடயத்துக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பசில் ராஜபக்சவுக்கு மற்றும் ஒரு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தாயார் சிராந்தி ராஜபக்ச தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இவர்கள் தொடர்பாக ஒரு கிடுக்குப்பிடி பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், முன்னர் இருந்த அரசாங்கங்களாக இருந்தால் இவையெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தால் தான் இந்த விடயங்கள் யாவும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது மஹிந்த ராஜபக்சகர்கள், அதாவது இந்த ராஜபக்சகர்கள் செய்த அட்டூழியங்களுக்கான ஒரு விடிவு காலம் மிக விரைவில் வரும் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சார், இவை இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும் கபில சந்திரசேனவின் மரணம். இந்த கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது ஒரு புலனாய்வு இணையதளத்தின் கருத்துக்களின்படி அவருக்கு ஒரு வகையான மருந்து கொடுக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறாரா என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொலோனியம் 2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான மருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இறந்தாரா என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவை செயற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொலோனியம் 201 என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான
ஒரு மருந்து இவருக்கு ஏற்றப்பட்டிருப்பதாக அந்த இணையதளம் தெரிவித்திருப்பதன் பின்னணியில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இந்த பொலோனியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மருந்தை ஒருவரது உடலிலே ஏற்றினால் அவரது கதிரியக்கம் மிக வேகமாக வேலை செய்யும் என்று சொல்கிறார்கள். ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தால், ஒரு நீரிழிவு நோயாளியாக இருக்கலாம், அல்லது இதய நோயாளியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அவருக்கு இந்த மருந்தினை செலுத்துகின்ற வேளையில் அவரது மரணம் ஒரு இயற்கை மரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக இதய நோயாளி ஒருவருக்கு இந்த மருந்தை செலுத்துகின்ற வேளையில் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போவார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு மருந்தை இவருக்கு ஏற்றப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கிறது. உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், 2009ஆம் ஆண்டு சரணடைந்த பல முன்னாள் போராளிகள், இந்த முன்னாள் போராளிகளின் இறப்புகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் விமர்சிக்கப்பட்டு வந்தன. உங்கள் பலருக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழினி, அவரது மரணத்தில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. புனர்வாழ்வு பெற்று வெளிவந்த பல்வேறுபட்ட முன்னாள் போராளி தளபதிகள் பலர் இறந்து போனார்கள். அவர்களது இறப்பிலும் இவை தொடர்பான மருந்துகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பான விமர்சனங்கள் இப்பொழுது விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே பலர் சடுதியாக இறந்து போனார்கள், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார்கள், நீரிழிவு நோயால் இறந்து போனார்கள். தமிழகத்தின் பிரபல பாடகர் என்று சொல்லப்படுகின்ற எஸ்ஜி சாந்தன் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்னி செயலிழந்து அவர் இறந்து போனார். இப்படி இருக்கின்ற இந்த நபர்களுக்கு இவர்களுக்கும் இவ்வகையான மருந்துகள் அந்த காலத்தில் ஏற்றப்பட்டனவா என்பது தொடர்பான விமர்சனங்கள் இப்பொழுது விமர்சிக்க துவங்கியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவற்றின் பின்னணியில் அப்பொழுது இருந்தவர்கள் இந்த கோத்தபாய மகிந்தராஜ பின்னணியாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அந்த வகை உத்தியைத்தான் இவருக்கு பாவித்திருக்கிறார்களா என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏர்பஸ் மோசடி தொடர்பாக கபில சந்திரசேன மஹிந்த ராஜபக்சவை குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவரது தொலைபேசி இப்பொழுது FBI-க்கு அனுப்பப்பட்டு அது ஓப்பன் பண்ணப்பட இருக்கிறது. அதே வேளையில் இந்த CCTV கேமரா தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அரவிந்த டி சில்வாவின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றை பொருத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவை சரியாக வேலை செய்து கொண்டிருந்தன என்று தெரிவிக்கப்படுகிறது. 4 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த வேளையில் 5 கேமராக்களாக அவற்றை மாற்றுகின்ற செயற்பாட்டினை மேற்கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த கண்காணிப்பு கேமரா இயங்கு நிலையில் தான் இருந்தது என்பது அந்த நிறுவனத்தின் ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அது தவிர மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால சிறிசேனவும் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காணி ஊழல் தொடர்பான விசாரணையும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு காணி ஒன்றினை மோசடியாக பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற, அரசாங்கத்தை ஏமாற்றி அரசாங்கத்துக்கு நட்டத்தை விளைவிக்கின்ற வகையிலே மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த காணி அபகரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் பசில் ராஜபக்ச தொடர்பாக மற்றொரு பிடியாணை இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு தேர்தல் செலவுக்காக சுற்றுலா அபிவிருத்தி பணத்தினை இவர் கையாடி இருக்கிறார் என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட நீதிமன்றம் இவருக்கான பிடியாணை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இவருக்கு ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது, இப்பொழுது 2வது பிடியாணையும் இவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பசில் ராஜபக்ச இனி இலங்கைக்கு கை செய்து அழைத்து வரப்படுவார் என்பது போன்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற ஒரு சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கனடாவில் இருக்கின்ற ஒரு விமான நிலையத்துக்கு வருகை தந்த ஒரு தமிழரது பயணப்பொதியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற போதைப் பொருள் தொடர்பான விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. போதைப் பொருள் அவரது கைப்பையில் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக அவருக்கே விடயம் புரியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர் விசாரணையை மேற்கொண்ட போலீசாருக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இது கைப்பை நாங்கள் ரான்சிட் என்று சொல்வோமே, அந்த இடம் ஒன்றில் வைத்து அது திறக்கப்பட்டு அவற்றுக்குள்ளே இது பொது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பல்வேறுபட்ட சமயங்களிலே முன்னரும் இடம்பெற்றிருக்கலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர் திரும்ப திரும்ப தெரிவித்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இது எவ்வாறு இதற்குள் வந்தது என்பது தனக்கு தெரியாது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இப்பொழுது இந்த போதைப் பொருள் கடத்தல் மிக இலகுவாக இப்பொழுது கொரியர் மூலமாக ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குருநகர் பகுதியிலே வந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு பார்சல் ஒன்றிலே சந்தேகத்துக்கு இடமான பொருட்கள் இருப்பதை அவதானித்ததன் அடிப்படையில் அவை நாச்சிமார் கோயில் பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரபல போதைப் பொருள் கடத்தல்
நபருக்கு வந்த ஒரு பார்சலாக இருப்பதாக அவை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான போதை கடத்தல்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இவர்கள் கொரியர் மூலமாக இந்த போதைப் பொருள் கடத்தலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கட்கோவளம் பகுதியிலே மீன்பிடி தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் ஒரு சிலரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலிலே ஏற்பட்ட ஒரு சில அசாதாரண நிகழ்வு காரணமாக இவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்றும் பல்வேறுபட்ட படகுகள் இவர்களை தேடிச் சென்றும் அவர்களை மீட்க முடியவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. என்ன நடந்தாலும் அவர்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டு தெய்வாதீனமாக கரை வந்து சேர வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திப்போம். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.